பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை இறைவனின் உறவினிலே. துன்பமில்லை, துயரமில்லை இறைவனின் உறவினிலே. வாழ்வும் உண்டு, வழியும் உண்டு இறைவனின் துணையிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பின் இறை மக்களே, தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறான இன்று திருப்பலியில் பங்கு பெற வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் மாதா தொலைக்காட்சி ஊடகத்தின் வழியாக திருப்பலியில் இணைகின்ற இறை மக்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம் இறைவன் நமக்கு வாழ்வளிப்பவர், மீட்பை கொடையாக வழங்குபவர், உடனிருந்து வழிநடத்துபவர். இஸ்ரேல் மக்களின் மீட்பு பயணத்தில் அவர்கள் இறைவனை சோதித்து பழித்துரைத்த போதும் ஆண்டவர் பாறையில் நீரூற்று தோன்ற செய்து மக்களின் தாகத்தை தணிக்கின்றார். இறைவன் மீதுள்ள நம்பிக்கையும் எதிர்நோக்கும் நம்மை ஏமாற்றாமல் அவரின் அன்பை நமக்கு கொடையாக வழங்கி என்றும் நல்வாழ்வை பரிசளிக்கும். வாழ்வளிக்கும் தண்ணீரை தருகின்ற ஆண்டவரை நாடி சென்று அவருடன் இணைந்து வாழும்போது குழப்பங்கள், தவிப்புகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் மாற்றப்படும் என்பதை சமாரிய பெண் வழியாக இயேசு இறையன்பை உணர்த்துகின்றார்.
வாழ்வின் ஊற்றான இறைவனில் நம்பிக்கை கொண்டு வாழவும், இறைபலியில் பங்கேற்கின்ற அனைவருக்காகவும் உலகில் அமைதி நிலவ, போர்கள் முடிவடைய திருப்பலியில் ஜெபிப்போம், இறையருள் வேண்டுவோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே, தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்கின்றோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்க, என் திருப்பலியில் பங்கேற்கின்ற யாவரையும் ஆஸ்வதிக்க, இறைவனுடைய உடனிருத்தல் சமாரிய பெண்ணுக்கு புது வாழ்வை அளித்தது போன்று என்றும் தணியாது தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீரை, வாழ்வின் நீரை அளித்து அவருடைய வாழ்வை மாற்றியது போன்று நம் வாழ்வை மாற்ற நம்முடைய வாழ்வினுடைய அனைத்து தேவைகளுக்காகவும் தொடரும் பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்துக்கு முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகள் இன் உண்ணா நோன்புகள், இறை வேண்டல்கள், இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றே. எங்களது தாழ்ச்சிமிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனசான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அலகு 17, அருள்வாக்குகள் 3 முதல் 7 வரை. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலி நிலத்திலிருந்து ரபிதீன் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல்லறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒரேபில் உள்ள பாறையில்
உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 95 பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 5 அருள் வாக்குகள் 1 மற்றும் 2, 5 மற்றும் 8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார்.
நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயது மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் உண்மையிலே உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 4 இறைவசனங்கள் 5 துவங்கி 15, 19 துவங்கி 26, 39, 40 துவங்கி 42 வரை. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசிப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர். அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கும் கொடும், அப்போது எனக்கும் தாகம் எடுக்காது. தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலேயே எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம்.
யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர், தம்மை வழிபடுவோர் இத்தியூராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரை உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெஸ்ஸியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரிலுள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, தவக்காலம் 3ஆம் ஞாயிறு அகில உலக பெண்கள் தினத்தையும் இந்நாளிலே சிறப்பித்து மகிழ்கின்றோம். பெண்களாகிய ஒவ்வொருக்கும் வாழ்த்துக்களை கோரி மகிழ்வோம். அன்புக்குரியவளே, மாதா தொலைக்காட்சி தயாரிப்பில் தமிழாக்கம் செய்யப்பட்ட திரைப்படம் த ஃபேஸ் ஆஃப் தி ஃபேஸ்லெஸ், அருட்சகோதரி ராணி மரியாவை பற்றிய அந்த திரைப்படமானது அவருடைய வாழ்வின் வரலாற்று சுவடுகளை, பாத சுவடுகளை, மறை சாட்சியத்தை எடுத்து இயம்பக்கூடியதாக இருந்ததை கண்டுகளித்திருப்போம். மிக குறிப்பாக உதய்நகர் என்று சொல்லப்படக்கூடிய வட இந்திய பகுதிக்கு செல்கின்ற போது இந்த மக்கள் துன்பத்தோடு வாழ்கின்றார்கள். கிராமத்திலே ஏராளமான குழப்பமான சூழல்கள், ஆதிக்க சக்திகள், அடக்குமுறைகளுடைய மத்தியில் இந்த மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் இல்லை. கடன் கொடுக்கக்கூடியவர்கள், வட்டிக்கு கொடுக்கக்கூடிய பண முதலைகள், முதலாளிகள் மக்களுடைய நிலபுலங்களுடைய ஆவணங்களை, பத்திரங்களை வாங்கி வைத்துவிட்டு கடன் கொடுக்கின்றார்கள். ஏராளமான கடன் தொகையானது முங்கி போய்விடுகின்றது. மிக குறிப்பாக விவசாயத்தில் அவர்கள் பணம் இல்லை, மழை இல்லை, தண்ணீர் இல்லை, கிணறு தோன்றுவதற்கு இடமில்லை, வாய்ப்பில்லை. ஏன், எல்லா நிலங்களையுமே அடமானம் வைத்து விட்டார்கள். குறைந்தபட்சம் விளைந்த விளைச்சலை கூட அந்த கடன் கொடுத்தவர்கள் பறித்து செல்லக்கூடிய சூழல். இப்போதுதான் அருட்சகோதரி ராணி மரியா கிராம மக்களை ஒன்று சேர்த்து அங்கு கிணறு தோண்டுகின்றார், தண்ணீருக்கான வழியை ஆயத்தம் செய்கின்றார். பயிர் விளைகின்றது, ஆனால் விளைந்ததை விற்பதற்கான உரிமை இல்லை. ஏனென்றால் கடன் கொடுத்தவர்கள் அனைத்தையும் பெற்று செல்கின்றார்கள். ஒரு கட்டத்திலே அருட்சகோதரியானவர் இந்த கிராமத்தை ஒன்று சேர்க்கிறாரே என்று எண்ணிய கூட்டமானது அவரை கொலை செய்வதற்கு திட்டமிடுகின்றது. அவரை கொலையும் செய்து விடுகின்றது. திரு அவையினுடைய மறை சாட்சியாக அவர் உயர்ந்து நிற்கின்றார். அன்புக்குரியவளே, வாழ்வுக்கான போராட்டம், வாழ்வு ஊற்றுக்கான நீரோட்டமானது சமூகங்களிலே மறுக்கப்படுகின்ற போது அதை கொடுக்க வேண்டும் என்ற ஆவல் இங்கு வெளிப்படுகின்றது. நீரினுடைய முக்கியத்துவத்தை தொடக்க நூல் முதல் வசனம் மிக அழகாக எடுத்து கூறுவதை பார்க்கின்றோம். துவங்குகின்றது, விண்ணுலகும் மண்ணுலகும் படைக்கப்பட்டது. மண்ணுலகம் வெறுமையாக இருளின் பாலாத்தில் இருந்தது போன்ற தோற்றம் ஏற்படுகின்ற போது நீர்த்திரளின் மீது தூய ஆவியார் அசைவாடி கொண்டிருந்தார் என்று விவிலியம் நமக்கு சொல்லித் தருகின்றது. நீரிலிருந்து வாழ்விற்கான ஊற்று புறப்படுகின்றது, உயிரினங்கள் தோன்றுகின்றது. அன்புக்குரியவளே,
இன்று முதல் வாசகம் நமக்கு இதை மிக அழகாக எடுத்து கூறுகின்றது. மோசே என்ற உயர்ந்த தலைவன் இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக கடவுளால் தீர்ந்து கொள்ளப்படுகின்றார். மோசே மக்களை பாலைவனத்திலே வழிநடத்தி செல்கின்ற போது மக்கள் கூக்குரல் இடுகின்றார்கள். பயமும் அச்சமும் மோசேயை கவுகின்றது. இதோ இந்த மக்கள் என்னை கல்லால் எறிந்து கொன்று விடுவார்களே என்ற பயத்தோடு கடவுளை நோக்கி கூப்பிடுகின்றார். கடவுள் அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்பதை பார்க்கின்றோம். இதோ ஒரேபில் நான் உனக்கு முன் நின்று அங்கு இருப்பேன் என்று சொல்கின்றவர், நீ தலைவர்களை அழைத்து வா, ஒரேபில் செங்கடலில் பிளந்த அந்த கோலினால் அடிக்கின்ற போது தண்ணீர் சுரக்கும் என்று கூறுகின்றார். இந்த மக்கள் ஆண்டவரை சோதிக்கக்கூடியவர்களாக வாதாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய கடைசி வசனம் மிக அழகாக கூறுகின்றது. இந்த பகுதியானது மாசா என்றும் மெரிபா என்றும் அழைக்கப்படும். மாசா என்றால் எபிரேயத்தில் சோதித்தல் என்பது பொருள், மெரிபா என்றால் வாதாடுதல் என்று பொருள். அன்புக்குரியவர்களே, கடவுளை சோதிக்கின்றார்கள், கடவுளுக்கு எதிராக வாதாடுகின்றார்கள், முறுமுறுக்கின்றார்கள். ஆனால் வாழ்வின் ஊற்று கடவுள் என்பதை இந்த மக்கள் மறந்து விட்டார்கள். தங்களை மீட்டு வந்தவரை இவர்கள் மறந்து போகின்றார்கள். இருப்பினும் கடவுள் அவர்களுக்கு நல்ல தண்ணீரை ஒரே ஊற்றிலிருந்து கொடுப்பதை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இது இன்றைய முதல் வாசகத்தின் பின்னணியாக இருக்கின்ற போது திருத்தூர் பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலே இன்றைய 2ஆம் வாசகத்தில் மிக அழகாக கூறுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம் என்று. எனவே யார் நம்மை கடவுளோடு இணைக்கின்றார்? இயேசு கிறிஸ்து இணைக்கின்றார். அவர் தண்ணீரால் திருமுழுக்கு பெற்றவராக, நீரினாலும் தூய ஆவியாலும் திருமுழுக்கு கொடுக்கக்கூடியவராக, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டவராக, நம் பாவங்களுக்கு கழுவாய் ஆகினவர் கடவுளோடு நம்மை நல்லுறவு பலியாக்குகின்றார். அன்பார்ந்தவர்களே, இதே ஆண்டவர் இயேசு தான் வாழ்ந்தபோது சமாரிய பெண்ணை சந்திக்கின்றார். இன்றைய நற்செய்தி மிக அழகாக கூறுகின்றது. சமாரிய பெண் யார்? ஒதுக்கி வைக்கப்பட்டவர். இன்னும் மிக குறிப்பாக சொல்லப்படுகிற போது 5 கணவர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று கூட சொல்லப்படக்கூடிய பின்னணியில் இந்த பெண்மணியினுடைய வாழ்வானது மாற்றம் பெறுகின்றது. நண்பகல் வேளையிலே தண்ணீர் எடுப்பதற்காக வருகின்றார். வெயிலின் தாக்கம், மனிதர்கள் இல்லாத பகுதி, தனிமையாக வர வேண்டும், யார் முகத்திலும் பட்டுவிடக்கூடாது என்பதிலே அவர் கண்ணும் கருத்துமாய் இருந்தவர் கிணற்றடிக்கு வந்தபோது அங்கு ஆண்டவரை சந்திக்கின்றார். தண்ணீர் கேட்கின்ற போது ஆண்டவரை கூறினார். சமாரிய பெண் ஆண்டவரினுடைய வார்த்தைகளை கேட்டு வியப்படைகின்றார். மெஸ்ஸியா வருவார் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்கின்ற போது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். தண்ணீர் கேட்டவருக்கு ஆண்டவர் மிக அழகான வார்த்தைகளால் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவளே, புது வாழ்வை தரக்கூடியவராக இயேசு இருக்கின்றார். ஐசன் ஹோவர் என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த ஒரு அதிகாரியை பற்றி நாம் ஒருவேளை வரலாற்றில் படித்திருக்கலாம். இந்த ஹோகர் படைத்தளபதி, உயர்ந்த மனிதன். ஒரு நாளைக்கு 3 முதல் 4 பாக்கெட் சிகரெட்டுகளை குடிக்கக்கூடியவன், புகைக்கக்கூடியவன். இப்படி இருக்கின்ற போது எல்லாவற்றையுமே வெற்றுவிட்டேன், ஆனால் என்னை வெல்ல முடியவில்லையே என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள் தோன்றியது. பல சாதனைகளை படைத்து விடலாம், பலவற்றை செய்து விடலாம், உழைக்கலாம், ஆனால் தன்னை வெல்வது எப்படி, தன்னுடைய பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்வுக்கு வருவது எப்படி என்ற போராட்டமானது இவனை கவிக்கொள்கின்ற போது அவன் முடிவெடுக்கின்றான். முடிவெடுத்தவன் அன்றே அதை நிறுத்த துவங்கினான். அவன் கூறுகின்ற வார்த்தைகளாக ஜீன் எட்வர்ட் ஸ்மித் என்று சொல்லப்படக்கூடியவர் தன்னுடைய புத்தகத்தில் ஹோவர் பற்றி கூறுகின்றார். ஒரு விஷயத்தை நீங்கள் நிறுத்துவதற்கான ஒரே வழி அதை அப்படியே நிறுத்துவது. ஒரு விஷயத்தை நீங்கள் நிறுத்துவதற்கான ஒரே வழி அதை அப்படியே நிறுத்துவது. கொஞ்சம் கொஞ்சமாக, காலம் எடுத்து, மெதுவாக பார்த்து செய்யலாம் என்றல்ல, அன்றே அதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். இங்கு சமாரிய பெண்ணுடைய வாழ்வு புது மாற்றமடைவதற்கு ஆண்டவரினுடைய ஒற்றை உரையாடல் உதவியது. ஒரு சந்திப்பு முயற்சி அங்கு ஆண்டவர் இயேசுவை காண்பதற்கு செய்தது.
அவர் ஆண்டவர் இயேசுவை அறிவிப்பதற்கு தூண்டியது. எனவே அவர்கள் குடத்தை விட்டுவிட்டு கிராமத்திற்குள் ஓடி செல்கின்றான். சென்றவர் கூறுகின்றார், மெஸ்ஸியாவை கண்டேன் என்று. கூட்டம் கூடுகின்றது. அவர்கள் காண்கின்றார்கள், அவர்கள் அந்த பெண்மணியை அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் சொல்கின்றார்கள், நீ சொன்னதால் நாங்கள் நம்பவில்லை, ஏனென்றால் அவளுக்கென்று அங்கு நல்ல மதிப்பு இல்லை அந்த பகுதியிலே. ஆனால் நாங்களே கண்டோம், இவரே மெஸ்ஸியா என்று கூறுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை நாம் கண்டு அவரை எங்கும் பறைசாற்ற ஜெபிப்போம். இறைவன் நம் வாழ்வில் மாற்றத்தை தந்து புது வாழ்வு தர தொடரும் பலியிலே ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். அனைவரும் எழுந்தென்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா பெருவிழா நெருங்கி வருகின்ற இவ்வேளையிலே ஆண்டவரை உருக்கமாக மன்றாடுவோம். நாமும் திருமுழுக்கு பெற்ற அனைவரும், அனைத்துலக மக்களும் இத்தூய மறை நிகழ்வுகளில் நிறைவாக பங்கு பெற வேண்டுவோமாக. நம்பிக்கையின் ஊற்றே எம் அன்பு இறைவா, நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே எனும் இறை வார்த்தையின் உண்மையை உணர்ந்து தாயாம் திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை, திருவை தலைவர்கள், மறைபணியாளர்கள் அனைவரும் இறை மக்களை நம்பிக்கையின் ஊற்றுகளாக வழிநடத்த தேவையான அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் வேந்தரே, எம் அன்பு இறைவா, இருண்ட உன்னிலை நண்பகல் போலாகும் என்னும் இறைவாக்கினர் ஏசாயாவின் இறைமொழியில் நம்பிக்கை வைத்து உலக அமைதியை நிலைகுலைக்க நடைபெற்று வரும் போர்களாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் தங்கள் வாழ்வையும் வாழ்வாதாரங்களையும் இழந்தவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உலகாளும் தலைவர்களும் நாட்டின் ஆட்சியாளர்களும் அனைத்துலக மக்களை அமைதியின் வழியில் பயணிக்க வைக்கவும் அமைதியின் தூதர்களாக செயல்படவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழியே எம் அன்பு இறைவா, உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் என ஆபிரகாமுக்கு நீர் வழங்கிய ஆசீரில் நம்பிக்கை வைத்து கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட நாங்கள் அனைவரும் அவர் தருகின்ற நிலையான வாழ்வை பெறவும்
இறைவனில் நம்பிக்கை கொண்டு அவரின் அன்பு பிள்ளைகளாக வாழவும் இறைவனின் ஆசிரை உரிமையாக்கி கொள்ளவும் தேவையான இறையருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் அருளால் எமையாளும் அன்பு இறைவா, உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன் என்ற திருப்பாடல் ஆசிரியரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப பல்வேறு நோய்களினாலும் வறுமையினாலும் மனக்கவலையினாலும் வாடும் மக்கள் மீது உமது நலம் தரும் ஒளியை பொழிந்தருளும். அவர்களை துன்புறுத்தும் கொடுமைத்தனத்திலிருந்து நலம் பெறவும் அவர்கள் உமது உடன் இருப்பை உணர்ந்து அகமகிழ்வு அடையவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் துணையாளராம் எம் அன்பு இறைவா, ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களை உறுதிப்படுத்தி காத்திருள்வார். அகில உலக பெண்கள் தினத்தை சிறப்பிக்கின்ற இந்நாளில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மாறவும் அவர்களின் மனிதம் காக்கப்படவும் உரிமைகள் கிடைக்கப்பெறவும் உடன் பயணிக்கிறவர்களின் மனநலம் மற்றும் கண்ணோட்டம் நேர்மறை சிந்தனைகளால் நிரம்பிடவும் அனைத்து இடங்களிலும் பெண்கள் பாதுகாப்பை உணர்ந்திடவும் தேவையான சூழலையும் மனநிலையையும் அனைவருக்கும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய பிற தேவைகளுக்காக நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக தேவையில் இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் உலகின் அமைதிக்காகவும் அமைதியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவை மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கிறலும். அதனால் தூய மறை நிகழ்வில் பங்கு பெற அவர்களுக்கு அருளியது போல உம்முடைய உதவிகள் ஒருபோதும் குறைவுபடாது கிடைப்பனவாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தருகின்ற காணிக்கை இறையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை இறையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிகளால் மனநிறைவடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை எனும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரில் இறையன்பின் நெருப்பை பற்றி செய்தார். ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வான்தொருள் புகழ்ந்து ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறு கழித்து கோரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றியோரி தம் சீழ் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நெய்கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தளினை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நெய்கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நெய்கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், எம்மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயம் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே திம்மரமள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு போதித்தவார் இவ்வுலகில் இறையாட்சி மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் வந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் ஆபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கവും இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருலோத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கருணையின் உருவே இறைவா, கரையெல்லாருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, என் கனவுகள் மெய்ப்பட வருவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் நம்பிக்கையால் இதயங்களை ஆண்டவள உம்மை வேண்டுகின்றோம். உம் ஊழியர்களுக்கு கனிவுடன் இந்த அருளை வழங்குவதால் உம் அன்பிலும் பிறன்பிலும் நிலைத்திருந்தும் அவர்கள் உம் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியரின் ஆசி உங்களோடு என்றும் இருப்பதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள்
அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லை. அருகே நீ வரவே உன்னை தேடாத நாளில்லை. பூலோக மண்ணிலா தாயாக எண்ணினான் பூலோகம் வந்த